ஒரு காலத்தில் மகதம் என்ற பெரிய நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு அரசாட்சி இருந்தது. ஆனால் அந்த ஆட்சி நீதியுடன் இருந்ததா? இல்லை, மக்கள் துன்பத்தில் இருந்தனர். நியாயம் மறைந்தது. அதை மாற்ற யாராவது இருந்தார்களா? ஆம், சாணக்கியர் என்ற ஒரு அறிவாளி இருந்தார். அவர் வாளால் அல்ல, அறிவால் போராடினார். ஒரு நாள் அவர் அரண்மனைக்குச் சென்றார். நீதியைப் பேசினார், உண்மையைச் சொன்னார். அரசன் அதை ஏற்றுக்கொண்டானா? இல்லை, அவமதித்தான். அந்த நொடியிலேயே சாணக்கியரின் வாழ்க்கை மாறியது. அவர் ஒரு சபதம் எடுத்தார், இந்த அநியாய ஆட்சியை மாற்றுவேன் என்று. அவர் அதை எப்படி செய்தார்? வலிமையால் அல்ல, தந்திரத்தால், அறிவால், திட்டத்தால். ஒரு நாள் அவர் ஒரு சிறுவனை சந்தித்தார். அவன் பெயர் சந்திரகுப்தன். அவன் அரசனாவானா? அவன் உள்ளே ஒரு அரசன் இருந்தான். அதை சாணக்கியர் வெளிக்கொண்டு வந்தார். சாணக்கியர் அவனை கற்றுக் கொடுத்தார். அரசியல், போர், தந்திரம், வாழ்க்கை அறிவு. அந்த கற்றல் என்ன மாற்றம் கொண்டு வந்தது? ஒரு சாதாரண சிறுவன் ஒரு பேரரசை மாற்றும் வீரனாக மாறினான். சாணக்கியர் நேரடி போராட்டம் செய்யவில்லை, ஆனால் அவர் மனங்களை மாற்றினார், அமைப்பை உடைத்தார். இறுதியில் என்ன நடந்தது? அந்த பேரரசு வீழ்ந்தது. புதிய ஆட்சி உருவானது. நீதியின் ஆட்சி ஆரம்பமானது. சாணக்கியர் சொன்னார். என்ன சொன்னார்? வெற்றி வலிமையால் மட்டும் கிடைக்காது. சரியான அறிவு இருந்தால் எந்த பேரரசையும் மாற்ற முடியும்.